மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே காணிக்கைக்காய் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆவியானவர் உற்சாகத்தினால் நிரப்பி உடைய ஊழியத்தை தாங்க நீங்க கிருபை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறீங்க. இந்த உற்சாகமாய் விதைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரியமாயிருந்து நன்மையான காரியங்களை இங்கே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவக்கரம் கூட இந்த வழி நடத்தட்டும். புதிதாய் வந்த சகோதரனுடைய பாதப்படியிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் மகரை மறைத்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்தியத்திற்குள்ளாய் மகனை நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, பேசுகிற தெய்வம் நீங்க. ஹல்லேலூயா. நீர் பேசுவீராக. தேவக்கர மகிமையாய் வெளிப்படட்டும், தேவ வல்லமை வெளிப்படட்டும். ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆவியானவர் அடியனை மறைத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. எம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலும் ஒவ்வொரு காரியங்களும் இப்போ சாட்சிகளை நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. என்ன பேஸ் அப்படின்னா, யார் ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நன்மையான காரியங்களை செய்கிறவர். நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேலே இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற சாட்சிகள் மூலமாய் வெளிப்படுத்துகிற ஒரு காரியங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை கிறிஸ்தவனாய் இருக்கிறது முக்கியமல்ல. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதிலே முக்கியமல்ல. கிறிஸ்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்களா? கிறிஸ்தவர்கள் தற்கொலை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதாவது மதத்தை பின்பற்றுவர்கள் தற்கொலை செய்யலாம், ஆனால் கிறிஸ்துவை அனுதினமும் ரசித்து ருசித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் தற்கொலை செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் தற்கொலை செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய நண்பன், அவருடைய பேரன் லாரன்ஸ் தான். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக அவர் குடும்ப பிரச்சனையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு மரித்தார். காரணம் என்ன அப்படின்னா, பேரு தான் லாரன்ஸு, ஆண்டவருக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை, பைபிளுக்கும் அவருக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. யார் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்றதை விட நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறேன், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கிற சாட்சியோடு வாழ்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை நமக்குள்ளாயிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம எப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு உண்மையாய் விசுவாசித்து உண்மையாய் சாட்சியுள்ள ஒரு ஜீவிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் இருக்குது, படிக்கல அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் யாருன்னு தெரியும், இருந்தும் அவர் ஆராதிக்கல அப்படின்னா அதுல பிரயோஜனம் இல்லை. உண்மையான மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் உண்மையான விசுவாசம் இருக்க வேண்டும், உண்மையான ஆராதனை இருக்க வேண்டும், உண்மையான ஜெபம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் எவ்வளவு பாரப்படுகிறோமோ, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, சகோதரி சொன்னது போல எல்லாவற்றிற்கும் ஏற்ற காலம் வரும் வரையிலும் அவருடைய கரத்திலே அடங்கி இருக்க. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எப்படி இருக்க வேண்டும்?
கிறிஸ்துவுக்குள்ளாக வசனம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நான் வாழ முயற்சி செய்ய வேண்டும். இவைகள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவர் சொல்றாருங்க, நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்து பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து பதில் கொடுக்கிறார். அதாவது என்னுடைய ஜெபம் ஒவ்வொன்றையும் அவர் தள்ளிவிடாமல் ஏற்ற காலத்திலே அவர் அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 22வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். 47 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:47. 22:47 வாசிங்க. கரெக்ட் தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? சபையில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? சேர்த்து கொண்டார். அதாவது சபை பெருகுகிறதாய் மாறுகிறதை அந்த இடத்துல நம்ம காண்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:4 வாசிங்க. வசனத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணினார்கள்? வசனத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணினார்கள்? விசுவாசித்தார்கள். 5000 இருந்தது. அல்லேலூயா. வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களுக்குள்ளாய் கிரியை நடப்பித்து சபை பெருக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றி பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன். அப்போஸ்தலர் 5:14 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:14. அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இறந்தது, அதாவது அவர் நமக்காக வந்து எல்லாவற்றையும் ஏற்று மரணத்தை ஏற்று மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி, அதற்கு பின்பதாய் அவருடைய திட்டமே சகல ஜனத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப வேத வசனம் விருத்தி அடையும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அவர் குறைவுபட பண்ணுகிறவர் அல்ல, என் இயேசு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் எப்போதும் குறைவை நிறைவாக்குகிறவர். அவருடைய பேரே நிறைவானவர். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானவைகள் என்ன பண்ணும்? நம்மை விட்டு மாறி போக ஆரம்பிக்கும். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை விட்டு மாறி போக ஆரம்பிக்கும். அப்போ வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெருக்கம் ஆரம்பித்தது. அல்லேலூயா. இன்று நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க செல்கிறோம், குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி என்றால் இன்று ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அதை ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். வசனத்தை குறித்த ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு தெளிவு உண்டாக்கப்பட வேண்டும். எனக்குள்ளாய் ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாக வேண்டும். இவைகள் உண்டாகும் பொழுது ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியையை நடப்பிக்க தொடங்குவார். சபை பெருக ஆரம்பிக்கும், ஊழியங்கள் பெருக ஆரம்பிக்கும், குடும்பங்களிலே சமாதானம் பெருக ஆரம்பிக்கும், குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கும். எப்பொழுது? வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஜீவனும் மரணமும் ஹல்லேலூயா வசனத்திலே இருக்கிறது. என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தையினாலே என்னுடைய வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எதை பேசுறீங்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் நன்மையானவைகளை, கர்த்தருக்கு மகிமையானவைகளை நான் பேசுவேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? விருத்தியானவைகளை நான் காண்பேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெருக்கத்தை காண்பேன். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில
ஆண்டவர் என்னுடைய நாவிலே வைத்திருக்கிற அதிகாரத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்க வேண்டும். இப்படியே நம்ம இருக்கிறோம், இது அல்ல. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆவியானவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா தான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துல ஒரு மாற்றம் உண்டாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய பேர் என்ன அப்படின்னா உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அனுதினமும் நான் சபைக்கு வரேன், போகிறேன், ஆராதனை செய்கிறேன், போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய அந்த மகிமையை என்னால் காண முடியாது. இன்று உலகம் முழுவதும் அநேக சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த சபை உணர்வுள்ளதாக இருக்கிறதோ, எந்த சபையிலே ஆத்துமாக்கள் உயிர் பெற்றவர்களாய் இருக்கிறார்களோ, அந்த சபைதான் மகிமையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஊழியர்கள் தான் மகிமையாய் வெளிப்பட ஆரம்பிப்பார்கள். அந்த விசுவாச பிள்ளைகள் தான் அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த சாட்சியாய் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மறுபுறப்படைந்த ஒரு வாழ்க்கை, உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை. அது எந்த இடத்திலே வசனத்தின் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது யாரிடத்துல இருக்கிறதோ அந்த இடத்திலே பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். இல்லை என்றால் எல்லாரும் வந்தாங்க, நானும் வந்தேன். அல்லேலூயா. எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். அன்னைக்கு எப்படி இருந்தீங்க பிரதர் ஆவிக்குரிய வாழ்க்கையில? அன்னைக்கு இதே நிலைமையில இருந்தனோ, இன்றைக்கும் அதே நிலைமையில இருக்கிறோம் பிரதர். அல்லேலூயா. இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு மறுபிறப்பு அவசியமாயிருக்கிறது சபைக்கு. தேவ பிள்ளைக்கு ஒரு மறுபிறப்பு அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் அந்த உயிர்ப்பிப்பு மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதான் நம்ம இந்த ஆராதனையில நம்ம பார்த்தோம். 2 காரியத்தை இந்த நாளில சபையை குறித்து, உயிர்ப்பிப்பை குறித்து 2 காரியத்தை நான் மெசேஜ் எடுத்திருந்தேன். ஆனால் ஆராதனையிலே எது அதிகமாக வெளிப்படுகிறதோ அதுதான் இன்றைய தேவ செய்தி என்பதை நான் குறித்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இன்று ஆராதனைகளை மிக முக்கியமாக, அழுத்தமாக தேவ ஜனங்களோடு பேசின ஒரு வார்த்தை என்ன என்றா, எதை குறித்து பேசினாரு? எதை குறித்து இன்று ஆவியானவர் ஆராதனையிலே பேசினார்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதத்துல பேசியிருப்பார், அப்படிதானே? உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசினார் அதை சொல்லுங்களா? சிஸ்டர் என்ன சொன்னீங்க? உணர்வு உயிரடைய வேண்டும். அல்லேலூயா. வேற யாருக்காவது கையை தொட்ட சொன்னாங்க பிரதர், நான் கை தட்டினேன். நல்லது. அல்லேலூயா. ஆராதனைன்னா நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தொடப்பட வேண்டும். 3/4 மணி நேரம் நம்ம பாட்டு பாடி ஆராதனை பண்றோம் அப்படின்னா, இங்கிருந்து நடத்துகிறவர் ஆவியில நின்று நடத்துறார். ஏன் என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்கிறதை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை என்றால், இன்னும் நான் உயிரடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் உணர்வடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதற்காக இந்த ஆராதனை? எதற்காக இந்த ஆராதனை? நம்ம 6 மணிக்கு வரோம், 6:45 வரைக்கும் ஆராதனை வைக்கிறோம். அதுக்கு பிராக்டிஸ், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு ஒரு ஹாலு. ஏன்? ஆராதனையில தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறதினாலே ஆவியானவருடைய திட்டத்தின்படி ஆராதனை நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க இங்க சபை இல்ல, எந்த சபைக்கு போனாலும் ஆராதனை முடியும் பொழுது உங்களுக்குள்ள கேள்வி இருக்கணும், ஆண்டவர் என்னோடு கூட இந்த நாளில் என்ன பேசினார்? அல்லேலூயா. இல்லைன்னா நீங்க பண்ற ஆராதனை வேஸ்ட். ஆராதனை வேஸ்ட்.
ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு என்னுடைய இருதயத்துல உணர்வு இல்லைன்னா நான் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? அநேகர் நீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கிறீங்க, அது தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்துல பேசி இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள குறித்து பேசி இருக்கிறார். ஆனால் இப்ப சொல்றதுக்கு கொஞ்சம் என்ன ஆகுது? தயக்கமா இருக்கு. ஹல்லேலூயா. என்ன இருக்கு? தயக்கமா இருக்கு. நாங்க பஸ்ல போகும்போது பேசுவோம். எப்படி பேசுவோம்? நாங்க பஸ்ல போகும்போது பேசுவோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு ஆராதனை அது 2 பேரா இருக்கட்டும், அது ஒரு ஆளா இருக்கட்டும், ஒரு ஆராதனை ஒரு ஜெபத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளிலே ஆவியானவரால் நீங்கள் தொடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தொட எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நான் என்னுடைய இருதயத்தை திறந்து வசனத்தை அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளாமல், ஏதோ பாடுகிறார்கள் நானும் பாட வேண்டும், ஏதோ வசனத்தை சொல்லுகிறார்கள் நானும் கைத்தட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருப்போமே ஆனால் தேவன் பேசுகிற வார்த்தை, அவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிற வாக்குத்தத்தங்கள், அவர் மனம் திரும்ப நம்மிடத்திலே சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய செவிகளிலே ஏறவே ஏறாது, கேட்கவே முடியாது. எப்படி வந்தோமோ அதே போலதான் திரும்ப போவோம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. ஆகவேதான் ஆவியானவர் விரும்புகிறாரு, இன்று உயிரடைய வேண்டியது அவசியம். இந்த உயிரடைய வேண்டியது அவசியம். எல்லா ஆத்துமாக்களும் உயிரடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் அதைத்தான் திரும்ப கொண்டு வராரு. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில தன்னுடைய மாமிசத்தினுடைய விருப்பத்தின்படி ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் அவன் செய்ய முடியும். என்னென்றால் அவன் வாஞ்சையோடு அந்த அப்பத்திற்கு காத்திருக்க வேண்டும், அந்த ஜீவ வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். இந்த நாளிலே ஆராதனையிலே ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்கிற முதலாவது அந்த உணர்வு இருக்க வேண்டும் எனக்கு. ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு எதை எச்சரிக்கை பண்ணுகிறார், என்னுடைய வாழ்க்கையில எதை மாற்ற சொல்லுகிறார், சபைக்கு எதை மாற்ற சொல்லுகிறார், ஊழியத்துல எதை மாற்ற சொல்றாரு, என் குடும்பத்தில் என்னுடைய எதை மாற்ற ஆவியானவர் பேசுகிறார், அவர் பேசுவார். நான் கவனமாக கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கிருந்து தேவனுடைய வார்த்தைகள் புறப்படுகிறது, ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்படுகிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா எப்படி இருக்கணும்னா தாகத்தோடு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல. அப்படிதான் ஆராதனையில் இருக்கணும், அப்படிதான் ஆராதனையில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளும் தேவ வார்த்தையின் வசனங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா பாட்டெல்லாம் பாடினீங்க அப்படின்னா வசனம்தான், வசனம்தான். ஹல்லேலூயா. அப்போ மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறது? உம்முடைய வசனத்தின் மீது வாஞ்சையாய் தவனமுள்ளதாய் இருக்கிறது. அப்போ வேத ஆராதனையில ஆவியானவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார் என்பதை கவனமாய் கேட்கிற மனிதன், கவனமாய் உட்கொள்கிறவன், அவருடைய வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இது சாதாரண வார்த்தை அல்ல, இது சாதாரண வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. இதிலே ஜீவன் அடங்கி இருக்கிறது. இதில் என்ன அடங்கி இருக்கிறது? ஜீவன் அடங்கி இருக்கிறது. அதை உட்கொள்ளுகிறவர்களாய் நான் மாற வேண்டும், நான் உயிரடைகிறவனாய் நான் மாற வேண்டும். அது மாறும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் திட்டம் பண்ணி தான் பேசுகிறார். வசனத்தை படிச்சுட்டு மனப்பாடமா இங்க வந்து யாரும் சொல்றது இல்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் எதை பேச திட்டம் பண்ணுகிறாரோ அந்த வார்த்தைகளைத்தான் இந்த இடத்திலே ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அது இல்லாம ஒரு காரியம் இந்த இடத்துல இருந்து வராது. நான் முன்னாடியெல்லாம் நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன். ஆனா அந்த ஒரு வசனம் கூட ஃபுல்பிட்ல இருந்து நான் பேசினது இல்லை, ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல நான் பேசினது இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சு, நம்ம நினைக்கிறது இல்லை, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதான் பேசுவார். எந்த ஆராதனை வீரராக இருந்தாலும். ஹல்லேலூயா. ஏனென்றால் சபையானது தேவனுடைய நாம மகிமைக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா.
இது மனிதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக சபை இல்லை. மனிதனுடைய தாளந்தை வெளிப்படுத்துவதற்காக சபை அல்ல. தேவனுடைய நாம மகிமைக்கென்று தேவனால் திட்டம் பண்ணப்பட்டதுதான் சபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்மிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை, உயிரடைய வேண்டுகிறது அவசியம். உயிரடைய வேண்டியது அவசியம் சபையில. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற இந்த நாளில கொடுக்கிற மன்னா என்னன்னா, ஒரு வாஞ்சை, ஒரு உயிர்ப்பிப்பு இன்னும் அவசியமாயிருக்கிறது. நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஹல்லேலூயா. எப்படி நான் திரும்பவும் தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் இத்தனை வயசாச்சு, நான் எப்படி திரும்பவும் பிறக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டாரு, நீ இஸ்ரவேலின் போதகனா இருந்து உனக்கு என்ன இல்ல இது தெரியாதா? திரும்பி நம்ம போய் தாயின் வயிற்றில் பிறக்கிறதல்ல இந்த உயிர்ப்பிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்கிறதான ஒரு அனுபவம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம். ஹல்லேலூயா. 11வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 39. ஆமென். ஹல்லேலூயா. இவ பாருங்க, ஒரு மனிதனால நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஒரு மனிதனால நம்ம என்ன பண்ண முடியாது? என்னுடைய சுய முயற்சியினால என்னால் என்ன பண்ண முடியாது? நான் உயிரடைய முடியாது. அங்கே தேவனுடைய உதவி தேவையாக இருக்கிறது. அதுக்கு தான் சபை. தேவனுடைய உதவி தேவையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தேவையாக இருக்கிறது. நான் உயிரடைய எது தேவையாக இருக்கிறது? ஒரு வல்லமை தேவையாக இருக்கிறது. அதை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவரை குறித்து நீங்க நல்லா அறிந்திருக்கணும். ஆண்டவருடைய வேலையை உயிர்ப்பிக்கிறது தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எத்தனை முறை விழுந்தாலும், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தாலும், சங்கீதக்காரன் தாவீது சொல்றார்ல, உம்முடைய வசனத்தினாலே என்ன உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. வசனத்திலே ஜீவன் இருக்குது. அது உள்ள போகும் பொழுது அங்கே உயிர்ப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது தேவனுடைய தாசன், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற தேவ ஊழியக்காரன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? சூழ்நிலைகள் மாறும் பொழுது நானும் இந்த மண்ணோடு என்ன பண்ணப்பட்டுகிறேன்? உயிர் போய் சூழ்நிலை என் ஆத்மா மாறுகிறது. ஆனால் இந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள்ள வரும் பொழுது அது என்னை உயிர்ப்பிக்கிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அதான் அங்க சொல்லப்படுகிறது. அங்க என்ன சொல்றாங்க? 4 நாள் ஆகிட்டது. லாசரை கல்லறையில வச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சுப்பா? நாரம். ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், நம்முடைய சரீர முயற்சி எப்பொழுதுமே என்ன ஆகும்? தேவனுடைய பக்திக்கு நேராக இருக்கவே இருக்காது. அதனால்தான் ஆவியானவருடைய உதவி தேவை எப்போது நமக்கு. அதான் 100 சொன்னா, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. உதவி அவசியம். வார்த்தை உள்ளே செல்ல உதவி அவசியம். ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும். அப்ப அவர் சொல்றாரு, நாரம் அது செத்து போச்சு, அதுல ஜீவன் இல்ல. இப்ப நீங்க திறந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அந்த சரீரத்திலிருந்து நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரே நாருமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் லாசருவை வெளியே வான்னு சொன்ன பொழுது அங்கே மரித்து போய் இருந்த அந்த நாறிக்கொண்டிருந்த அந்த சரீரம் உயிரோடு எழும்பி வெளியே வந்தது. ஹல்லேலூயா. அவர்தான் உயிர்ப்பிக்கிற தேவன். அவர்தான் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சில உயிர்ப்பிப்பை மாத்திரம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 11வது வசனம். முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? ஹல்லேலூயா. கற்பத்திற்குரிய வேதம் சொல்லுகிறது, கற்பத்திற்குரிய எல்லா காரியம் எப்படி போயிருந்தது?
செத்து போயிருந்தது. சொல்லுங்களா? செத்து போயிருந்துச்சு. சொல்லுங்க, செத்து போயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில செத்து போன காரியத்தை ஆவியானவர் இந்த நாளில் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்க, சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கற்பந்தரிக்கிறதற்குரிய எந்த தகுதியும் அடையாளமும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களுடைய கற்பத்தின் செல்கள் எல்லாம் செத்து போயிருந்தது. அல்லேலூயா. ஆனால் தேவ வார்த்தை அந்த இடத்திலே கற்பத்தை உண்டு பண்ணினது. செத்து போன சரீரத்திலிருந்து என் தேவனால் பிள்ளையை பிறக்க வைக்க முடியும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 18. அங்க எலிசபெத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வயது சென்று முதிர்ந்தவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஒரு விசை கூட என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று கேட்கிற உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளாய் பெருக வேண்டும். ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ளாய் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எலிசபெத்தும் வயது சென்று முதிர்ந்து பிள்ளை பெற்றுக்குரிய தகுதி இல்லாமல் இருந்த, கற்பத்திற்குரிய தகுதி இல்லாமல் இருந்த செல்கள் எல்லாம் செத்து போன சூழ்நிலையிலும் அதை என் தேவன் உயிர்ப்பித்து அங்கே ஒரு பிள்ளையை, பாக்கியத்தை கட்டளையிடுகிறதை காண முடிகிறது. சாராளுடைய வாழ்க்கையிலும் செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு சந்ததியை தேவன் உருவாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. லாசர், மரித்து போயிருந்த லாசர், நாறிக்கொண்டிருந்த லாசருடைய கல்லறையிலே தேவனுடைய சத்தம் சென்ற பொழுது அவனும் ஜீவனை பெற்று வெளியே எழும்பி வருகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5-8 எடுத்து வாசிங்க. 17, 5, 8. என்னாகமம் 17வது அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் ஊழியத்திலே முன்குறித்திருக்கிற அந்த மகிமையை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அங்க பட்டு போன ஒரு கோலை கொண்டு என்ன பண்றாங்க, அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளாக வைக்கிறாங்க. அந்த கோலை துளிர்விட செய்கிறவர் தேவன். அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் பார்வையில எல்லாம் நெகட்டிவா இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாமே நெகட்டிவா இருக்கு. செத்து போச்சு, நாரி போச்சு, முடிஞ்சு போச்சு. கோல் என்னாச்சு? ஒன்னும் இல்ல, ஒரு சும்மா ஒரு கோல், அது வெறுமையான ஒரு கோல். பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலும் ஜீவன் இல்லை. ஆனால் தேவனுடைய சத்தம் அந்த இடத்திலே ஜீவனை உண்டாக்குகிறதாய் மாறுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் அந்த இடத்திலே உயிர்ப்பிக்கிறதாய் மாறுகிறது. அப்ப அந்த உயிர் அடைதலை யார் கொடுக்கிறதுனா தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதை வாஞ்சையோடு நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் பார்ப்பீர்கள். ஆனால் ஹல்லேலூயா, அங்கே உலர்ந்த எலும்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியா தீர்க்கதரிசிட்ட, இந்த பள்ளத்தாக்குல பாரு, இவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எலும்புகளாய் குவிந்து கிடக்கின்றன. எப்படி கிடக்கிறது? குவிந்து கிடக்கிறது. அதற்குள்ள தோல் இல்ல, ஜீவன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார், ஒரு காரியத்தை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது உயிர் அடையுமா? இது உயிர் அடையுமா? எசேக்கியா தீர்க்கதரிசி நம்மகிட்ட கேட்கிறாரு. அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுக்கு சரீரத்திற்குரிய வாழ்க்கை, தேவனுடைய மகிமைக்கு என்று சரீரத்திற்குரிய என்னுடைய வாழ்க்கை மீண்டும் துளிர் விடுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்துல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இது உயிரடையுமா? நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் அழிந்து போய் இருக்கிறது, ஆனால் அதை மீண்டும் உயிர் அடையுமா அப்படின்னு ஆவியானவர் இப்ப நம்ம பார்த்து கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லிட்டாரு, ஆண்டவர் நீங்க என்னத்தை பேசினாலும் ஹல்லேலூயா, எசேக்கியா என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அடையுமா இது அடையாதான்னு உமக்கு தான் தெரியும். என்ன யாரு தெரியும்? உமக்கு தான் தெரியும். ஒருவேளை நீர் எழுப்பாம போயிட்டீர்னா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ தீர்க்க தரிசனம் உரைத்தால். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்று உங்ககிட்ட சொல்றாரு,
நீங்க பேசினா, அல்லேலூயா, எந்த பகுதி உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிறதோ அந்த பகுதி உயிரடைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசனத்துல சொன்னாரு, நீ தீர்க்க தரிசன முறை, நான் பேசுறது இல்ல. நான் உன்கிட்ட கேட்டேன், இது உயிரடையுமா? அவர் சொன்னாரு, ஆண்டவரே, இதை குறித்து சாட்சி சொல்ல எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும். ஆண்டவர் திருப்பி சொன்னாரு, நான் பேசல, நீ தீர்க்க தரிசனம் உரைத்தால் இந்த எலும்புகள் ஒரே சேனையாய் நிற்கும். அல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் உயிரடைய பண்ணுகிறவர். யார பாருங்க, எது செத்து போய்ச்சிருக்கிறதுக்கோ, எது அழுகி போய் இருக்கிறதோ, எது நாரி போய் இருக்கிறதோ, என் ஆத்மா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே விழுந்து போய் இருக்கிறதோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ள நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைப்பேன். ஆனால் அந்த பகுதி ஜீவனடைய ஆரம்பிக்கும், அந்த பகுதி உயிரடைய ஆரம்பிக்கும். ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ளாய் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அல்லேலூயா. உங்கள் அவிசுவாசத்தை எல்லாம் தூக்கி ஊற கட்டி வச்சிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கண்ணி எழும்பி நிற்க கூடாதபடி ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இருதயம். இனி நான் வாழ்ந்து என்ன, இல்ல என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டா என்ன? ஹல்லேலூயா. அதற்காக அப்படியே உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அழிந்து போக ஆவியானவர் இந்த இடத்துல நம்மை கொண்டு சேர்க்கவில்லை. ஹல்லேலூயா. அதை உயிரடைய பண்ணும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை முன்பு நின்று பேசின பொழுது அந்த செத்த சரீரம், நாரின சரீரம் உயிரோடு கூட எழும்பி வந்தது உண்மை. இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். என் தேவனுடைய பிள்ளை, என்னை விசுவாசிக்கிற பிள்ளை, நான் செய்கிறதல்ல, இதை காட்டிலும் பெரிதான காரியத்தை செய்யும்படியாய் நான் அவனை சபைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படியாக, தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படும்படியாக, மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாக, இல்லை என்றால் மரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக ஆவியானவர் இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேசுறது என்னன்னா, அதே வல்லமையை, தேவன் தன்னுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வல்லமை, அதிகாரமுடைய அந்த வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து புறப்பட்ட வல்லமை என்னுடைய நாவிலிருந்து புறப்படுமே ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே செத்து போன பகுதிகள் எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கும். என்னோடு கூட பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும் செத்து போன வாழ்க்கையாய், அவனுடைய அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்பா அதான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன், ஹல்லேலூயா, நான் செய்த காரியம் மாத்திரமல்ல, அதை விட பெரிய காரியத்தை செய்வான். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன், ஒரு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடையுங்கள், உயிரடையுங்கள். தீர்க்க தரிசனம் அந்த பள்ளத்தாக்கிலே உரிக்கப்பட்டது. அவைகள் ஒன்றொன்றாக எழும்ப ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, அவைகள் ஒரே சேனையாக நின்றது. ஹல்லேலூயா. உயிரடையும் பொழுது சபை ஒரே சேனையாய் நிற்கும். உயிரடையும் பொழுது சபை ஒரே சேனையாய் நிற்கும். விசுவாச பிள்ளை ஒரே சேனையாய் எழும்பி நிற்பான். எப்பொழுது உயிரடைதல் இல்லையோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது பக்கமும் இடது பக்கமும் சென்று கொண்டிருக்கும். உயிரடையும் பொழுது, ஆவியானவர் உண்மையாய் உயிர்ப்பிக்கிற பொழுது சபை ஒரே சேனையாய் எழும்பி நிற்கும். ஹல்லேலூயா. அது யுத்தத்திற்கு நேராய் ஆயத்தமாக்கப்பட்டதாய் இருக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதாய் இருக்கும். ஹல்லேலூயா. உள்ளான குழப்பங்கள் எதுவும் இருக்காது. ஆவியானவர் உயிர்ப்பித்தால் உள்ளான குழப்பம் இருக்காது. ஹல்லேலூயா. பிசாசை நோக்கி தான் நம்முடைய யுத்தமே இருக்கும். அவைகள் ஒரே சேனையா எழும்பி நின்றது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமையினாலே. ஹல்லேலூயா.
அந்த உயிரடைதல் என்னுடைய வாழ்க்கையிலே அவசியமாயிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் அவசியம். ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ளாய் உண்டாக வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதி உலர்ந்து போய் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய ஆரம்பிங்க. எந்த பகுதி? ஏதோ ஒரு பகுதி வெறுமையாயிருக்குது, வெறுமையாயிருக்குது. ஒரு பகுதி தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க முடியாமல் ஒரு பகுதி மறைத்து வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பகுதி எல்லாம் தெளிவா தான் இருக்கு, ஒரு பகுதி மட்டும் எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. வெறுமையானதாய், இறந்து போனதாய், தோல்வி அடைந்ததாய், அதிலே உழன்று போய், அதாவது அதையே நினைத்து உழன்று தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்திலே வழி விலகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாய் ஆராய்ந்து பாருங்க, நன்றாக ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்துல எனக்கு இன்னும் ஒரு உயர்த்தெழுதல் அவசியமாயிருக்கிறது? எந்த இடத்துல? சிந்தித்து பாருங்க. தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. வசனத்தை எடுங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லைங்க. ஆண்டவரே, இந்த பகுதியை நீர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த பகுதி மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை என்னோடு கூட இருக்கிற எந்த நண்பர்களும் அறியவில்லை, நீங்க மாத்திரம் அறிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு மீட்பு உண்டாக வேண்டும். இந்த இடத்துல எனக்கு மீண்டும் ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாக வேண்டும். இந்த இருதயத்தில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க இந்த நாளில அவருடைய சமூகத்திலே அமர்ந்து கேட்பீர்களானால், தேவன் ஒரே சேனையாய் எழும்பி நிறுத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரே சேனையாய் எழும்பி நிறுத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் நம்ம மறைச்சு மறைச்சு வைக்கிறோமோ, எவ்வளவு நாள் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை, இனி இதுலேருந்து ஒரு மாற்றம் இல்லை என்று எவ்வளவு தூரம் நம்ம மறைக்கிறோமோ, அவ்வளவு தூரம் ஆவியானவர் நமக்குள்ளாய் கிரியை நடப்பிக்க முடியாது. அதான் எசேக்கியா தீர்க்க தரிசனம் சொன்னாரு, நீயே தீர்க்க தரிசன முறை, அவைகள் உயிரடையும். ஹல்லேலூயா. நீங்களே பேசுங்க ஆண்டவர்கிட்ட, நீங்களே அந்த பகுதி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இந்த பகுதியில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில என்னுடைய ஜெப வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில என்னால நிமிர்ந்து உட்கார்ந்து வேதத்தை என்னால் படிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் போல நானும் சபைக்கு வர்றேன், நானும் போறேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் வசனத்தில் நான் வளருகிற ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் என் தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை, அது எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு ஆராதனைக்கு வாங்க, அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு சத்தியத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவாக்குவார். ஆராதனையிலே தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்கிற தாகம் இருக்கட்டும், தாகம் இருக்கட்டும். வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆராதனையில சத்தியத்துல ஆண்டவர் என்ன பேசுகிறார், நான் வந்து கடந்து செல்வதற்கு இத்தனை காரியங்களை தேவன் செய்யவில்லை,
என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ண ஆவியானவர் இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரடைய ஜெபிப்போம். கர்த்தர் உயிரடைய பண்ணுவார். உலர்ந்த கோலை தளிர்விட பண்ணினது போல, சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது போல, மரித்த லாசரை உயிரோடு கூட எழுப்பினது போல, உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் பெற செய்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் உயிர் பெற செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் எழுமின்றி நாம் ஜெபித்து முடிப்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க அப்பா. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க, என் கிரியைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க. நான் அடிமைப்பட்டிருக்கிற பகுதி என்ன என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே ஏசப்பா, இந்த பகுதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. ஹல்லேலூயா. நான் மகிமையாய் நிற்கணும், நான் சாட்சியாய் நிற்கணும், நான் குறைவுள்ளவனாய் அல்ல நிறைவுள்ளவனாய் நான் மாறி நிற்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாரையும் பார்க்க வேண்டாம். என் இருதயத்தை ஆராய்ந்திருக்கிறவர் கர்த்தர், என் இருதயத்தை அறிந்திருக்கிறவர் கர்த்தர், என் இருதயத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். ரிஷபரதி அந்தரபா ஒரிபர ஷகரதி அந்தரபு லடது மரபு ரஷ்யக்கரதி அந்தரபா. நன்றி ஆவியானவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வுள்ளவர்களாய் மாறுவார்களாக. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையான விடுதலையை பெற்றவர்களாய் இருப்பார்களாக. அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஜனங்களை விட்டு மாறட்டும். கர்த்தருடைய கரமாளிகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. நாம் சேர் சொல்லின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். செய்வாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்தி நாம் கடன் சொல்லும். கர்த்தர் தாமே ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதி.